கோல்டை டிமேட் ஃபார்மில் எப்படி வாங்குறது அப்படிங்கிற சீரீஸில் இதாங்க லாஸ்ட் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம டிமேட்னா என்ன, டிமேட்டில் எப்படி காசை அப்லோட் பண்ணுறது, எப்படி அதை வித்ட்ரா பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்குறது விற்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சீரீஸாக பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம கோல்டை லைவாக வாங்கி கற்றுக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம லைவாகவே பார்க்கலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கோல்டு எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அதை ப்ராப்பராக நம்ம பண்ணாதப்ப கண்டிப்பாக நிறைய மணி அதில் லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜுவல்லரியாக வாங்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஜுவல்லரியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதை போடணும், வியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்ப கண்டிப்பாக அப்படி தான் வாங்கி ஆகணும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் திஸ் மெத்தட். ஏன்னா இதில் சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதையும் நீங்கள் லைவாகவே இப்போ பார்க்க போகிறீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற வீடியோவே கிடையாது. இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. ஸோ நீங்கள் கோல்டை இப்படியும் சேமிக்கலாம், அண்டு டிமேட் அக்கௌண்ட்டை இப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அண்டு இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படியெல்லாம் காசை ஏற்றலாம் இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குற வீடியோஸ் தான் இது. அண்டு இது பியூர்லி எஜுகேஷ்னல் பர்பஸ். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன், இப்போ கோல்டில் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் ஆக தேவையில்லை. ஜஸ்ட்டு கோல்டு ப்ரைஸை பார்க்கலாம், பார்த்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அது எப்படி கோல்டு ப்ரைஸோடு இந்த ETF ஒத்து போகுது, கோல்டு ப்ரைஸ் 10% ஏறுச்சுன்னா ETF 10% ஏறுதா, இல்லை கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா ETF ஃபால் ஆகுதா, எவ்வளோ தூரம் ஃபால் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் லைவாகவே பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தா தான் உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம லைவாகவே பார்த்துட்டு நம்ம ஒரு சாம்பிளுக்காக கொஞ்சம் கோல்டு வாங்கலாம். வாங்கிட்டு அதையும் விற்று கூட பார்க்கலாம். இன்றைக்கி வேணால் வாங்கிட்டு இன்றைக்கே விற்று கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம கோல்டை லைவாக வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ நான் போன வீடியோவிலே அதை பற்றி சொல்லியிருந்தேன். லைக் நீங்கள் ஒரு ஜுவல்லாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஜுவல்லரியாக வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு வரும்போது மட்டும் டிமேட் ஃபார்மில் வாங்குறது தான் பெட்டர்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் தாண்டி நிறைய பேர் ஒரு டவுட் வந்திருக்கும். என்னென்னா கோல்டுலேயே நம்ம டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு இருக்குது. ஸோ ஆன்லைன்லேயே கோல்டு நம்ம வாங்கிக்கலாமே, 18% GST பே பண்ணிவிட்டு அந்த கோல்டை அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணலாம். அதை ஒரு சேமிப்பு மாதிரி பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு செர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அதை செல் பண்ணி லாபம் பார்க்கலாம். இல்லைன்னா அதையே நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. பட் அந்த மேட்டரில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஆனால் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் அதை ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. அதுக்கு 2% இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு சில கோல்மால் வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ரெஜிஸ்டர்டு பிளாட்ஃபார்மாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வரணும். நம்ம ஒரு பேங்க் போனாலும் RBI கீழே வரும், ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாலும் IRDA கீழே வரும், அண்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளோட செபி கீழே வரும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஹெட்டு, ஒரு ரெகுலேட்டரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஆப்ஸில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு RBI ரெகுலேஷனோ இல்லை செபி ரெகுலேஷனோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அதனால தான் நான் டோட்டலி அந்த ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இது பார்த்திங்கன்னா பியூர்லி நம்மளோட செபி ரெஜிஸ்டர்டு பிளாட்ஃபார்ம், நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது. ஸோ இது காலங்காலமாக நீங்கள் வச்சுருக்கலாம், உங்களோட குழந்தைக்கு இதை பாஸ் ஆன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது மல்டிப்புள் வேஸில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டை சஜஸ்ட் பண்ணேன். அண்ட் இது கோல்டோட வேர்ல்டு சார்ட். இது வேர்ல்டு சார்ட்னா ஓவரால் வேர்ல்டுக்கே இந்த கோல்டு ப்ரைஸ் காமன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ்ன்னு இருக்கும். ருபீஸ் கிடையாது, அது டாலர்ஸ். ஸோ $4000 கரண்ட்லி கோல்டு ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அண்டு இது 1 ounce அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இதுக்குள்ளாடி போக தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து இந்த சார்ட்டு பார்க்கும்போது நான் இதில் நிறைய மார்க் எல்லாம் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து கோல்டை கிட்டத்தட்ட 2020 ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தான் கோல்டில் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன ஏதுங்கிறது வந்து நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2002 2010-11 வரைக்கும் 2011 வரைக்கும் கோல்டு வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து இங்கே டேஸ் கணக்கு காமிங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 3479 டேஸ். அந்த நாளைக்குள்ளாடி 490% கிட்டத்தட்ட 500% கோல்டு வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதாவது 5 மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்டு இது வந்து 2011 2015 வரைக்கும். ஸோ அந்த 5 வருஷம் கேப்பு, அந்த 5 வருஷத்தில் கோல்டு வந்து ரைஸே ஆகலை, ஃபால் ஆகிருக்கு. அப்போ ஒருத்தர் 2011 கோல்டை வாங்கிட்டு 2015 வரைக்கும் அதை வந்து விற்க முடியாமல் இருந்திருப்பார், லாஸில் இருந்திருப்பார். அண்ட் 2015 2020 வரைக்கும் கோல்டு நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு. நல்லா ரைஸ் ஆனதில் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக 2011 லெவல் தான் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, 2011 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு 2020 தான் அவர் போட்ட பணமே பிரேக் ஈவன் ஆகிருக்கும். அதாவது நான் போட்ட பணம் ஒரு 1 லட்சம்னா அந்த 1 லட்சத்தை திரும்ப அட்டைன் பண்ணுறதுக்கு 10 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற மேஜர் நெகட்டிவான விஷயம். பட் ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் 2020 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருந்துச்சு. கோல்டு ப்ரைஸ் ஏறுறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன் கிடையாது, நம்ம ஜுவல்லரி அதிகமாக விற்கிது அதனால தான் கோல்டு ஏறுது அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு டிமாண்ட் எப்போவுமே இருக்குது. அதையும் தாண்டி குளோபல் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா எல்லா கண்ட்ரிஸும் வந்து கோல்டை தான் ரிசர்வாக வச்சுருப்பாங்க, கோல்டை வந்து அதிகமாக சேமித்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் அவங்க பாண்ட்ஸு இஷ்யூ பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய, அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பாக போக தேவையில்லை. பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் படி டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் மேஜரான கான்செப்ட். ஸோ 2020 அப்புறம் வந்து மார்க்கெட்ஸ் எல்லாம் ஃபால் ஆனதுனால சேஃபர் சைடுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்காக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுனால நல்லாவே கோல்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆச்சு. எப்போ எல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆகுமோ அப்போ எல்லாம் கோல்டு ரைஸ் ஆகும். அதுக்கு ரீசன் என்னென்னா, மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி வரும், அந்த டைமில் கோல்டு வந்து சேஃபராக தெரியும். அதனால் மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தை கோல்டில் போட்டுருவாங்க. ஸோ இதான் வந்து காலங்காலமாக நமக்கு கோல்டில் நடக்கிற விஷயம். ஸோ இப்போ வந்து கோல்டு வந்து 2024 2025 எண்டுக்குள்ளாடியே கிட்டத்தட்ட 100% ரைஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆமாம் 100% மேலே, அதாவது டபுள் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் 100% எதுவும் சொல்ல முடியாது, எல்லாமே 50-50 சான்ஸ். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த க்ரைட்டீரியாவில் 2011 நடந்தது மாதிரி இப்போவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் இதே மாதிரி 5 வருஷம் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியாமலே போயிடலாம். அதே மாதிரி இந்த கண்டிஷனில் நடந்த மாதிரி நடக்கலாம், ஒரு வேளை ஃபால் ஆகாமல் திரும்பவும் மேலேயும் போகலாம். ஸோ வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ மொத்த பணத்தையும் கோல்டில் போடணும்னு கிடையாது. மேபி நீங்கள் மந்த்லியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் ஒதுக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களோட பணம் வந்து ஆவரேஜ் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அடுத்த மாதம் ஒரு 5000 ரூபா, அடுத்த மாதம் ஒரு 5000 ரூபா, நல்ல ஃபால் ஆகிறப்போ ஒரு 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு 10-15 வருஷம் தாண்டுறப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து பெரிய அமௌண்ட்டாக இந்த மாதிரி ரைசிங்கில், அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டே பண்ணலாம். ஜஸ்ட் 1 இயர்லேயே இது வந்து 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இது எங்கே வேணாலும் போகலாம், மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து என்னோடய சஜஷன். ஆனால் நான் வந்து பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, உங்களுக்கு இதுதான் வாங்குங்க, இதை தான் வாங்கணும், ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. பட் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். சரியா? இது வந்து சின்ன டிஸ்க்ளைமராக வச்சுக்கோங்க. அண்டு கோல்டை நம்ம இப்போ பார்த்துட்டோம், இதான் கோல்டு ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டோம். ஆனால்
இதை எப்படி நம்ம வந்து டிமேட்டில் வாங்குறது, நம்ம லாஸ்ட்டாக வந்து டிமேட்டில் எப்படியெல்லாம் வாங்குறது விற்கிறதுன்னுலாம் சொல்லியிருந்தேன். பட் அதில் கோல்டை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணால் வரும் கோல்டு பீஸ் அப்படின்னு. அதில் வந்து நிப்பான் இந்தியா இடிஎஃப்னு இருக்கும். ஸோ இது வந்து இடிஎஃப்னா என்னங்கிறத லாஸ்ட் வீடியோலே பார்த்துருவோம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி கோல்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ரன் ஆகும். ஸோ கோல்டு ப்ரைஸை இது டிட்டோவாக காப்பி பண்ணுறதுனால நம்ம வந்து இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட டிமேட் ஃபார்ம்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எப்போ வந்து கோல்டு நல்ல ப்ரைஸுக்கு போகுது, எப்போ நல்ல ஹைக்கு போகுதோ அப்போ வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்கலாம். நம்மளோட குளோபல் மார்க்கெட் ப்ரைஸ், கோல்டு மார்க்கெட் ப்ரைஸை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்மளோட இந்தியன் அந்த கோல்டை வந்து டிட்டோவாக காப்பி பண்ணுற இந்தியன் புரோக்கர் மூலமாக நம்ம வந்து இதை பை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்டு வந்து இப்போ 99.95 ருப்பீஸாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கிராம்ஸ் கணக்கோ இந்த மாதிரியெல்லாம் கிடையாது, இது வந்து யூனிட்ஸ் கணக்கு. இது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டு பேசுகிறப்ப நம்ம சொல்லியிருப்போம், ஒரு யூனிட்னா இவ்வளோ ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். ஸோ இங்கே ஒரு யூனிட்னா 99 ருப்பீஸ், 99.95 ருப்பீஸ். ஸோ இப்போ வந்து ஒரு கோல்டு நான் வாங்குகிறேன், இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாங்குகிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு 99.94ன்னு வச்சுக்கிறேன், அப்படின்னு 99.95 அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து சிங்கிள் லாட்னா ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்குகிறேன். அப்போ எனக்கு 99 ரூபா தேவை, 99.95 தேவை. இப்போ நான் வந்து ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, 1000 குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இப்போ வந்து 2000 ரூபா போட்டு பார்த்தோம். 2000 ரூபா போட்டு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நமக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுது இந்த கோல்டு இடிஎஃப்பை நம்ம வாங்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் பிரேக்கப் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகுதுன்னா 20 ரூபா ப்ரோக்கரேஜ் சார்ஜ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டாக்ஸேஷன். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, ட்ரான்சாக்ஷன் சார்ஜ், அடுத்து எஸ்டிடி சார்ஜ். ஸோ இதெல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது டோட்டலி பார்த்திங்கன்னா 260 ரூபா தான் என்னோடய சார்ஜஸ். ஸோ 260 ரூபா வந்து இப்போ பிசிக்கல் கோல்டாக நம்ம கடையில் வாங்குகிறோன்னா எவ்வளோ ரூபா வரும்? 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம கோல்டு வாங்கினோன்னா கண்டிப்பாக ஒரு 25,000லேருந்து 30,000 இல்லை 50,000 கூட நமக்கு வந்து அந்த சார்ஜஸ் வரலாம். பேஸ்ட் அப்பான் இந்த ஸ்டோன்ஸ் அது இதுன்னெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருந்துடும். ஜஸ்ட் 260 ரூபா தான் நமக்கு சார்ஜஸாக வரும். ஸோ இதை நான் விற்க போகிறேன். ஏன்னா நான் இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 10 வருஷம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் தாண்டி இந்த கோல்டு ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, ஒரு 50% ஏறி இருக்குன்னு வைங்க. அப்போ 99 ரூபாய்க்கு 50%னா 150 ருப்பீஸ் மாதிரி ஏறி இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை செல் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ செல் பண்ணுறப்ப எனக்கு என்ன ப்ரைஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்கரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு சில சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி வராது, ஏன்னா விற்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 334 ரூபா வருது. ஸோ டோட்டலாக நமக்கு 500 ரூபாயிலே வாங்கி விற்கவே முடியுது 2 லட்ச ரூபா கோல்டை. இப்போ 2 லட்சம் இல்லை, இப்போ நம்ம 150 ருபீஸ் விற்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு 50% ப்ராஃபிட்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். டோட்டலாக 3 லேக் ருப்பீஸாக நம்ம விற்கிறோம். ஸோ 3 லேக் ருப்பீஸுக்கு நம்ம ஜஸ்ட்டு 300 ரூபாயோ 200 ரூபாயோ தான் டேக்ஸே பே பண்ண போகிறோம், அந்த டோட்டலாக சார்ஜஸே பே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எவ்வளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ லாபம்னு நீங்களே யோசிங்க. அண்டு ஜஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்தது வந்து ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து கூட ஒரு 0 கூட நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து 20,000 குவான்டிட்டி வாங்குகிறேன். எவ்வளவுக்கு? 99.99 பைசாய்க்கு. ஸோ 20 குவான்டிட்டி பார்க்குறப்ப 1, 10, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. ஸோ 10 lakh வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ 10 lakh தேவைப்படுதுன்னா அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சார்ஜஸும் சேர்த்து 2,400 ரூபாய்க்கிட்ட தான் சார்ஜே வருது. ஓகேங்களா? அண்ட் இதை நான் விற்க போகிறேன். எப்போ விற்பேன்? கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தாண்டி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு விற்பேன்னு வைங்க. ஸோ நல்ல ப்ரைஸ்னால் திரும்பவும் அதே மாதிரி 150 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் எனக்கு லாபம், 15 லட்சமாக நான் வெளியே எடுப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்கு எவ்வளோ சார்ஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,100.
அப்போ டோட்டலாக 5000 ரூபாய் தான் சார்ஜே வருது. ஆனால் நம்ம வந்து கடையில் போய் பிசிக்கல் கோல்டாக வாங்குறப்ப 10 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய் மேலே தான் நமக்கு சார்ஜஸ் வரும். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன். சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு ETF நம்ம வாங்கிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் வாங்கினோம்னா ஒரே ஒரு லாட் தான் வாங்குவேன், ஒரே ஒரு குவான்டிட்டி. ஸோ இப்போ வந்து இந்த ஓவர் நைட் அதில் தான் வாங்கணும், ஏன்னா அப்போ தான் ஹோல்ட் ஆகும். இன்ட்ராடே வாங்கினா அன்றைக்கே செல் ஆயிரும். இது வந்து ப்ரீவியஸாக நம்ம செக் பண்ணியிருந்தோம். இப்போ பை கொடுத்துட்டேன், எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா அதே ப்ரைஸுக்கு நான் கொடுத்ததுனால அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ அது கீழே ஒரு பைசா கீழே வந்தாலும் -0.1 பைஸ் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். நான் அதிகமாக வாங்க எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு கீழே வர அதுக்கேற்ற மாதிரி லாஸ் வரும். ஸோ இப்போ ஏதாவது 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தாலும் நமக்கு அது டீட்டெயிலாக தெரியும். ஏறுறது இறங்குறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். சின்ன சின்ன மூமெண்ட்டு கூட தெரியும். ஸோ வந்து எந்த மூமெண்ட்டில் எப்போ ப்ரைஸு வந்து ட்ராப் ஆகுதோ அப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து இதை விற்கணுன்னாலும் நம்ம விற்றுக்கலாம். ஆனால் இப்போ எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டோன்னா, க்ளோஸ் பொசிஷன் கொடுத்துட்டோன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ வந்து இதுதான் வந்து வாங்கி விற்கிறதுக்கான விஷயம். ஸோ இப்போ வந்து இது கீழே பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ் அந்த டேப்பில் வந்துருக்கும். இந்த கோல்டு பீஸ் வந்து பொசிஷன்ஸ் அப்படிங்கிற டேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்குறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும், உங்களோட பொசிஷன்ஸில் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா ஹோல்டிங்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா 2 days தாண்டி. ஸோ இப்போ வந்து T+1 T+2 அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இந்த பொசிஷன்ஸில் உங்களுக்கு காமிக்கும். ஹோல்டிங்ஸில் இந்த ஸ்டாக் மாதிரி இது வந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அது ஹோல்டிங்ஸ்லேயே ரொம்ப நாள் எவ்வளோ வருஷம் நீங்கள் வச்சுருக்கணுமோ அவ்வளோ வருஷம் வச்சுக்கலாம். அண்ட் இங்கேருந்து செல் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இப்போ ஃபார்மா பீஸ் அப்படிங்கிறது வந்து ஹோல்டிங்ஸில் இருக்குது. இதை நான் செல் பண்ணணும்னா அதை நான் கிளிக் பண்ணி செல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதே மாதிரி இதையும் செல் பண்ணிக்கலாம். ஸோ வாங்குறது விற்கிறதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோலே காமிச்சிருப்பேன். ஸோ அதே மெத்தட் தான். ஜஸ்ட் இப்போ கோல்டை மட்டும் நான் வாங்கி காமிச்சேன். ஸோ இப்போ வந்து அதை நான் ஜஸ்ட்டு விற்க போகிறேன். ஸோ இங்கே வந்து இண்டு சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து அதை நான் விற்றுட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு நெகட்டிவ் இதில் காமிக்கும் கோல்டு, ஏன்னா ஜஸ்ட் 0.01 அந்த மாதிரி ஒரு லாஸ் வந்திருக்கும் அதில். ஸோ அதனால் அப்படி காமிச்சிட்ருக்கோம். ஸோ கைஸ், ஓவராலாக டிமேட்டில் வந்து எப்படியெல்லாம் ஸ்டாக் வாங்கலாம் விற்கலாங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ETF-ம் கோல்டை எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கோல்டை எவ்ரி மந்த் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்னா 100 ரூபா தான். 100 ரூபா கொடுத்து டெய்லி 100 ரூபா போட்டு கூட நீங்கள் வாங்கலாம். டெய்லியும் ஒரு பாக்கெட் மணி 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு சேமிப்பை வந்து நீங்கள் கோல்டில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 10-15 வருஷத்தில் அது ஒரு நல்ல அமௌண்ட்டாக க்ரோ ஆகிருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இதுதான் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக இந்த சீரீஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த சீரீஸில் நம்ம கண்டினியூவாக பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கோல்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்களோட பர்சனலாக ஸ்டாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கே எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடச்சிருக்கும். அண்டு காசு லோடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, காசை வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ ஸ்டாக்கை வாங்கி விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு இந்த சீரீஸில் வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஸோ அதனால் இதில் நிறைய விஷயங்கள் அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம கோல்டையும் எப்படி வாங்குறதுங்கிறத லைவாகவே பார்த்துட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ கூட நம்ம மேக் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி கூட ஒரு வீடியோஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ அதனால் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த சீரீஸோட எண்டு வரைக்கும் கண்டினியூவாக நான் பார்த்தேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஸோ அப்போ தெரியும் எவ்வளோ பேர் நீங்கள் அதை சீரீஸை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு சில வீடியோஸ் வந்து பெருசாக வியூஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்டு பணத்தை உங்கள் பக்கம் இருக்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.